ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருக்கு பிடிக்கல கொஞ்சம் முடிஞ்சால் நடுவுலையாச்சும் லைக் போட்டுடுங்க. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஷேர்லாம் பண்ண மாட்டேங்குன்னு தெரியும், லைக்கும் போடுறதில்ல. அட்லீஸ்ட் கற்றுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் ஆச்சும் பண்ணிவிடுங்க. ஏன்னா வீடியோஸும் போடுறேன், ஷார்ட்ஸும் போடுறேன். ஸோ இதுலேருந்து அதுலேருந்து இதை எடிட் பண்ணி கட் பண்ணி தான் போடுறேன் நான். ப்ளஸ் வந்து வியூஸும் ஆல்ரெடி தெரியும், என் சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வியூஸ் லட்சணம் போகுதுன்னு. இருந்தாலும் எனக்கு இந்த ஷோ பிடிக்கும், இல்லை என் மனசில் இருக்கிறத நான் பேசுகிறேன், அவ்வளோதான். வியூஸ்க்காக இந்த சைட் பேசணும் அந்த சைட் பேசணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு வியூஸே பெருசாக வர்றது இல்லை. ஸோ எனக்கு நோ ரிஸ்க் இது, அவ்வளோதான். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பேசுகிறேன். நான் ஒரு வேளை வீடியோ பண்ணலை அப்படின்னாலுமே பிக் பாஸ் ஷோ பார்க்க மாட்டேன்னா, நான் வீடியோ பண்ணுறதுக்காக பிக் பாஸ் ஷோ பார்க்குறேன்னா அப்படின்னாலுமே வீடியோக்காக நான் பிக் பாஸ் ஷோ பார்க்கல, பிக் பாஸ் ஷோ பார்க்கறதுனால வீடியோ பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு பிடிச்சிருக்கேன், மனசில் இருக்கிறத நான் பேசுகிறேன். அது அவங்கவுங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவில் அவங்கவுங்களுக்காக ஒரு மாதிரி கன்வே ஆகும். அப்படின்னும் போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? அதுவும் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா யாருமே நான் பெருசாக சரி தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுக்குதுன்றது ஒரே ஒரு மெசேஜ் மட்டும்தான் எனக்கு. ஒரு கும்பலே சேர்ந்து ஒரு பொண்ணு அடிக்குது, அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக தனக்கான ஸ்டாண்ட் எடுக்குது. அது என்ன ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு பொண்ணு ஸ்டாண்ட் எடுக்கணும்னா இவ்வளோ கஷ்டப்படணுமா, இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இப்படி தான் அடிப்பீங்களாடா அப்படிங்கிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல எனக்கு அந்த என்ன சொல்கிறது, ஒரு விதமான ஒரு விஷயமா அது இருக்குது. அந்த பொண்ணு தனக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. சண்டே எபிசோடில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வெளியில் வந்துச்சு. ஏன் அரோரா வந்து சேவ் பண்ணிட்டு ஆதிரியா அமிச்சாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஓட்டிங் இல்லை, அது ஒரு விஷயம். சரி, அப்படி ஓட்டிங் இல்லைனாலும் இவங்க அரோரா அமிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் அகைன் சொன்ன மாதிரி ஓட்டிங்கன்ற செகண்டரி தான் டீமை பொறுத்த வரைக்கும். அவங்களோட அத்தாரிட்டி அப்படிங்கும்போது டெசிஷன் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. அத்தாரிட்டி டெசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டினும் போது அவங்க எப்படி வேணால் மாற்றிருக்கலாம். ஆனால் ஏன் ஆதிரியா அனுப்பிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நான் ஆல்ரெடி அதில் வீடியோஸ் ஒன்று போட்டிருப்பேன். ஒரு ஜென்ரலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சாட்டர்டே சண்டே காம்போ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் கூட நான் சொல்லியிருப்பேன். அதாவது இப்போ ஒன்னார் பார்க்கறத விட லைவ் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க. இல்லை லைவே அவங்க பார்க்கலனாலும் இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாலையும் எல்லாத்துலேயும் வந்து அடல்ட் கண்டென்ட்லாம் நிறைய துஷார் தரோர் அது எஃப்ஜே ஆத்ரியெல்லாம் ரிலீஸ் ஆனது. அது ஒரு ரீசன். சரி, அதை கூட வந்து பிபிடியும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, அது அவங்க பர்சனல்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்படின்னும் போது அதை விட பெரிய விஷயமா விஜய்ஸ் அட்ரஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, ஆதிரை வந்து வினோத்தை காலை தூக்கி காமிச்சது தான். இது வந்து ஒன்னாரில் வரல, லைவ் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் அவர் வயசில் பெரியவர். அந்த பாட்டில் விஷயத்தில் அந்த ஜூஸ் அந்த பாட்டில் மேலே அவர் காலே படலை. பட் ஆனால் கால் பட்டுருச்சுங்கிற மாதிரியோ இல்லை அவரை கார்னர் பண்ணுன்றதுக்காக ஆதிரியை வந்து காலை தூக்கி காமிச்சாங்க. அப்படின்னும் போது அப்போ காலை தூக்கி காமிச்சானே அவரும் திருப்பி வந்து அதுக்கு பதில் அவரும் அதை பண்ணாருன்னும் போது ஸ்டார்ட் பண்ணது இவங்க தான் போது அப்போ வந்து 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் போனாலுமே வினோத் அதில் எப்பயுமே திருப்பி பேசுவார் இல்லைங்க. திவாகர் கிட்ட கூட இரிட்டேட் ஆனால் அவர் சொன்னதே திருப்பி சொல்கிற மாதிரி அப்படி கத்தி அரோரா ஆஃப் பண்ணிட்டார், சாரி ஆதிரி ஆஃப் பண்ணிட்டார். இருந்தாலும் சோஷியல் மீடியாலலாம் வைரல் ஆனால் இப்படி ஒரு திமுறா, இப்படி ஒரு ஆட்டிடியூட், அவர் வயசுக்காவது மரியாதை கொடுத்துருக்கலாம். இன்ஃபேக்ட் அது ஒரு டாஸ்க் தானே அப்படின்னும் போது அந்த இடத்துல டாஸ்க்காகவே இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கனி வந்து தலையிட்டு இருக்கணும். இல்லை ஆதிரே நீ இப்படி பண்ணது தப்பு, என்னதான் இருந்தாலும் ஒரு வயசுக்கு மரியாதை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதையோ ஒன்று பண்ணியிருக்கணும். வாய் வார்த்தையாக இருக்கணும். அந்த இடத்துல கலை வந்து டேபிளை தள்ளி விட்டது தப்பு அப்படின்னும் போது அரோரா ஆதிரி பாட்டில் தூக்கி போட்டது தப்புன்னும் போது இதெல்லாம் ஃபிசிக்கல் வயலன்ஸ்குள்ளே தான் வரும். அப்படின்னும் போது பர்சனலாக ஒருத்தங்களை வந்து காலை தூக்கி காட்டினது அப்படிங்கிறது அதுவும் ஒரு டாஸ்க்காக காட்டினதுன்னும் போது அந்த டாஸ்க்குள்ளே இருக்க கனியை அதை கேள்வி கேட்டிருக்கணும். தலையை அவங்க அதை எதுவுமே செய்யல. ஒருவேளை அந்த இடத்துல அந்த விஷயம் பெருசாக இருந்தால் கனி கேள்வி கேட்டிருந்தா ஆதிரியே உள்ளே இருந்திருப்பாங்க. கனியும் அங்கே கேள்வி கேட்கல, யாருமே அதுக்கான சப்போர்ட்டுக்கு அந்த விஷயத்தை பெருசும் ஆக்கலை, அது ஒன்னார்லேயும் வரல. அப்படின்னும் போது ஜனங்க வெளியில் கொந்தளிச்சு போயிட்டாங்க. அப்போது வினோத்துக்கான ஒரு ஜஸ்டிஸ்க்காகவும் அப்புறம் அடல்ட் கண்டென்ட் ப்ளஸ் அது ப்ளஸ் இது ப்ளஸ் எல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே மெயின் வந்து வினோத்துக்கான விஷயங்கள் தான். அது லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். ட்விட்டர்லேயும் ஸ்பேஸ்லேயும் ஜனங்க கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. அது ஒன்னாரில் போட்டிருந்தாலும் ஜனங்களுக்கு ரீச் ஆயிருக்கும். அதையும் இவங்க மறைச்சிட்டாங்க. சார் மறைச்சதாவே இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தா அது ட்விட்டரில் இது இன்ஸ்டாகிராம்லலாம் வந்தோடனே இப்படி ஒரு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு நீங்கள் இவ்வளோ வச்சிருப்பீங்களா, இப்படி தான் உங்கள் ஷோ நடத்துவீங்களா அப்படின்னும் போது அது கனி அப்போ வந்து வீக்கெண்டில் விஜய்ஸ் அதை அட்ரஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கெல்லாம் கேள்வி கேட்குறீங்க, அதுக்கெல்லாம் கேள்வி கேட்கலன்னு நீங்கள் கனியை சொன்னால் கூட தலையாக வந்து அந்த டாஸ்க் அவங்க விளையாடினாங்களே. பமருதின்னு சொல்வார், கனி வந்து இந்த டாஸ்க் இப்படி இருந்தாங்களா அப்படி இருந்தாங்களான்னு தெரியலன்னு. அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் தானே, டாஸ்க்காக தானே கண்டஸ்டன்ட் தான். ஆனால் கண்டஸ்டன்ட்னாலுமே அந்த வீட்டுக்குள்ளே தானே டாஸ்க் நடக்குது. அப்போ அந்த வீட்டில் யாருக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, யார் ஒழுங்காக செய்யலைனாலும் இல்லை யார் தப்பாக ஆட்டிடியூடில் நடந்துக்கிட்டாலும் அப்போ பாரு மட்டும் சரியாக செய்யலை ஆட்டிடியூடாக இருக்காங்க. தலையை மதிக்கல, தலை சொன்னால் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா எங்கள் ஆட்டிடியூடும் வருது, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலங்கிறது வருது. இல்லை ஒருத்தங்களை பர்சனலாக வந்து காலை தூக்கி காமிச்சு டிஸ்ரெஸ்பெக்ட் நடத்துறது அப்படிங்கிறதும் வருதுன்னும் போது ஆதிரியை நீங்கள் கொஸ்டின் பண்ணலன்னு ஒரு கேள்வி விஜய்ஸ் கேட்டிருக்கணும். விஜய்ஸ் கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னும் போது அந்த கொஸ்டின் அவங்க ரைஸ் பண்ணி இருந்தா மேபி ஆதிரியை வெளில போகாமல் இருந்திருப்பாங்க. அது ஷோக்குள்ளே வந்திருந்தாலும் இல்லை ஷோக்கு அப்புறம் வீக்கெண்டில் வந்திருந்தாலும். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஆதிரியை எலிமினேட் பண்ண போகிறாங்கன்னு அவங்க டிசைட் பண்ணப்பறம் அதை அவங்க கனியை கேட்டு பெருசாக்கல. இது இப்படி அப்படி வரும். இப்போது ஒரு விஷயம் வந்து எங்கேயோ ஒரு சின்னதாக உங்களுக்கு எங்கேயோ ஒரு காலில் அடிபட்டுருச்சுன்னு வைங்களேன், அது மேலுக்கு வீங்கிருச்சுன்னா நம்ம விட்டுருவோம். வீங்கலனா தான் வந்து அது வீக்கம் வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே, வீக்கம் வெளில தெரிஞ்சிச்சு, அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணலாம்.
ஒரு வேளை தெரியலனா தான் அது உள்ளுக்கே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் நம்மளுக்கு வரும்னா, அந்த மாதிரி தான் பிக் பாஸ் ஷோ. இவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க, திட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறது அதுக்கான அந்த ஒரு கான்சிக்வன்சஸ் வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை அப்படியே சார்ட் அவுட் ஆகிடும். வரலன்னும் போது அது எலிமினேஷனுக்கு போய் சைலண்ட்டாக நின்றுடும். அப்படின்னும் போது அதனால தான் கனி அந்த விஷயத்துக்கான வாய்ஸ் அவுட் ஒரு வேளை அவங்க வாய்ஸ் அவுட் அங்கேயே பண்ணியிருந்தா ஆதிரியை தப்பிச்சிருப்பாங்க. அவங்க 1 ஹவரில் போட்டிருந்தா ஆதிரியை தப்பிச்சிருப்பாங்க. அப்போ வீக்கெண்டில் ஷோவில் வந்து ஏன் விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணலன்னா, ஆல்ரெடி இவங்க ஆதிரியை எலிமினேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. எலிமினேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் அதை கேட்டு என்ன கேட்காம என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அது ஆயிடுச்சுன்னும் போது இது ஒரு பெரிய விஷயம். அரோராவை ஏன் சேவ் பண்ணாங்க? அரோரா விஷயத்துக்கு வரேன். அரோராவை வந்து சேவ் பண்ணது மட்டும் இல்லை, செம்ம டோஸ் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஷூட்டிங் வந்து சாட்டர்டே ஷூட்டிங் 1 மணி 2 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய ஷூட்டிங் 5 மணிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே சண்டே 2 எடுக்க லேட் ஆச்சு அப்படின்னாலுமே அரோரா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடில் இங்கே அரோராவை காணுமேனு ஒரு விஷயம் வரும். செம்ம திட்டி செம்மையாக அடின்னு அடிச்சிருக்காங்க. ஐ மீன் வந்து இந்த ஷோவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஷோ உள்ளே இருந்தே ஆடியன்ஸ் கூட ஆடியன்ஸை உட்காந்து பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே பண்ணல. அதாவது இவங்க நிறைய காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க போல், மேடம் எதாச்சும் ஷோவில் பண்ணுமா, ஷோ ஹைலைட் பண்ணுமான்னு. இவங்க எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற இடத்துல அவங்கள வந்து செம்மையாக அடி நடிச்சிருக்காங்க. அவங்க அழுதுருக்காங்க. சாரி கைஸ், என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு எப்போ வரும்னு. அப்போ வந்து அப்போ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து எந்த பொட்டன்ஷியலுமே உங்களுக்கு போடலை அப்படிங்கிற மாதிரி அடின்னு அரோராவை அடிச்சிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் வீக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட் வீக்கெண்ட் என்ன இவர் இப்படி திட்டுறாரு எல்லாரும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சமே அப்போ ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும்னா, இப்போது அந்த பொண்ணை மட்டுமே உட்கார வச்சு அடின்னு அடிச்சிருக்காங்க. சபரி உள்ள ஆர்கியூ பண்ணியிருக்காரு. கனியாக்கா கேப்டன்சி பற்றி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் எடிட்டில் கட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எஃப்ஜேக் விழுந்த 2 திட்டே பெரிய திட்டுன்னு நம்ம யோசிச்சா எஃப்ஜேக் நிறைய விழுந்திருக்கு உள்ள, ஆனால் அதெல்லாம் எதுவுமே எபிசோடில் வரல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு ரீசனாக வந்து சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு என்ன சொல்கிற ஒரு ஹிடன் அஜெண்டாவாக உள்ளுக்கு வந்து பிஹைண்ட் த சீன்ஸாக நிறைய நடந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு விஷயம் வந்துச்சு இல்லைங்களா, விமன் சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி கமல் சார் அவன் எதோ சபரி ஓவரா சீன் போட்டிருக்கான். அவனை பார்த்தாலே வர எனக்கு எரிச்சலாக வருது. அவன் கேமும் எதுவுமே பார்த்தீங்களா 2 நாள் ஆள் அட்ரஸே காணோம். சூப்பர் டீலக்ஸ் போனோடனே குரூப்பிசம்குள்ளே ஆள் அட்ரஸே தெரியல. இப்போ நைட்டில் தெரிகிறாரு குரூப்பிசம்குள்ளே, இல்லை மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுகிற இடத்துல எதையாச்சும் பேசுகிறாரு சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்கிட்ட, இல்லை ஏதாச்சும் பகல் ஏதாச்சும் பண்ணி எதுவுமே வர மாட்டேது வீக்கெண்டில். ஐ மீன் 1 ஹவர் எபிசோடில் ஆள் அட்ரஸே தெரியாமல் தான் இருக்க போகிறார். அந்த குறை சொல்லியே ஹைலைட் ஆயிடுவாங்கன்னு அந்த அந்த கேட்டகரியில் வராரு இந்த ஆள். பார்வை குறை சொல்லியே பார்வை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணியே பாருக்கு டாஸ்க் கொடுக்காமே பார்வை ஸ்கோர் பண்ண விடாமே தான் ஸ்கோர் பண்ணிடணும் அப்படிங்கிறது. அதை கமருதீன் கூட ரெட் கார்டு விஷயத்தில் சொல்லியிருப்பாரு. அந்த திவாகர் கூட அடிச்சிருந்தா அப்படிலாம் அடிச்சுட்டா ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்கண்ணே அவரை வெளியினா. நீங்கள் அது ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லையா? இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கமருதீன் கொஞ்சம் உஷாரானா நல்லாயிருக்கும். அதை என்ன பண்ணுவாரோ அவர் தெரியல. ஓகே, இந்த ரெட் கார்டு விஷயத்துக்கு அகைன் வரேன். இப்போ வந்து கமல் சார் சீசனில் பிரதீப்க்கு மாயா குரூப் சேர்ந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க இல்லைங்களா, விமன் சேஃப்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாத்ரூம்க்கே லாக் இல்லாத பாத்ரூமை இவங்க பிபி டீம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கான ஒரு அலிகேஷன் வச்சு அமிச்சாங்கன்னு அது பெருசாக வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் ரெட் கார்டு கொடுத்தவங்கலாம் வெளில திட்டுன்னு சோஷியல் மீடியாவில் திட்டினாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல, ஏன் கமல் சாருக்குமே அந்த சீசனுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல, இப்போ வந்து கமருதீன் வந்து சுபிக்ஷாவை வச்சுக்கிட்டு அது அந்த கேமராவில் போயிட்டு இவருனால திவாகர்னால உள்ளே இருக்க பொண்ணுங்களுக்குலாம் சேஃப்டி இல்லைன்ற மாதிரி சொல்லுவோம். சுபிக்ஷா வந்து அது ஃப்ரைடே எபிசோடில் வந்துச்சிங்களா, அப்படி போகிற போக்கில் அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கன்னா எங்களுக்கு நாங்களாம் சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறோன்னு ஒன்று சொன்னாங்க இல்லைங்களா. இந்த டாப்பிக்கை வீக்கெண்டில் கொண்டு வந்திருக்காங்க. உள்ளே கொண்டு வந்திருக்க பட்சத்தில் நம்மளுக்கு காட்டினது 1 ஹவரில் சும்மா பேருக்கு தான் காட்டியிருக்காங்க. இது ரொம்ப நேரம் உள்ளே போயிருக்கு. அப்போ யாருக்கெல்லாம் வந்து திவாகர் உள்ளே இருக்கிறது சேஃப்டியாக இல்லை, பொண்ணுங்களுக்கு சேஃப்டியாக இல்லை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணி கை தூக்கும் போது எல்லாமே சேஃப்டியாக இருக்க மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பாரு வந்து அதை எஸ் நோ சொல்கிறதுக்கு பதில் ஒரு கிரே ஏரியாவில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு மட்டும் தான் அஃபண்ட் ஆயிருக்கு. முதல்ல அந்த பொண்ணு கூட இருக்குது. அந்த பொண்ணு அண்ணன் கூப்பிடுது. அண்ணன் கூப்பிட்ட ஒரு பொண்ணை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாரு, உன் கண்ணு நல்லா இருப்பாரு, உன் வீட்டில் வந்து நான் பொண்ணு கேட்க போகிறேன் பாரு, உங்கள் அம்மாயிட்டே வந்து நான் பொண்ணு கேட்க போகிறேன் பாரு, எங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு 2 பேரும் மதுரை தானா, அதனால் நான் மதுரையில் தானே பக்கத்துலேயே வந்து நான் பொண்ணு கேட்க போகிறேன் பாரு அப்படின்லாம் வந்து எப்பப்பா இரிட்டேட் பண்ணுறது. அந்த பொண்ணு இதில் என்னது தோளில் சாஞ்சிக்கிறது செய்யறது. அப்புறம் அந்த பொண்ணு எப்பயாச்சும் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தா நல்லா இருக்க பாரு அப்படின்லாம் ஒரு மாதிரி ஜொல்லு விடுறதுலாம் இருக்கும்போது அந்த பொண்ணு டீசெண்டாக எத்தனையோட சொல்லியிருக்கோம். இது மாதிரி வந்துட்டு சொல்லாதீங்க, இப்படி அண்ணன் கூப்பிட்டாரு போய் இப்படி சொல்கிறீங்களே செய்கிறீங்களே அப்படின்போது ஒரு இடத்துல இன்னொன்று வேறு கமர் கூட இந்த பொண்ணு கொஞ்சம் லவ் கண்டென்ட் அந்த மாதிரி லவ் கண்டென்ட்டோ அது லவ்வோ நம்மளுக்கு தெரியாது, அதுக்குள்ளே நான் போகல. அப்போ வந்து கொஞ்சம் க்ளோஸாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இருக்கும்போது அப்போ வந்து லைவில் வந்து சொல்லுவார், நீ யாரையோ கல்யாணம் பண்ணுறதுக்கு பதில் நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு திருப்பி வேறு சொல்லுவார். பக்கத்தில் கமருதீன் இருப்பார், வினோத் சொல்லுவார், இன்னும் ஏன்டா ஏன் 1 வாரம் 2 வாரமாக அந்த பொண்ணு அண்ணன் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வினோத்தும் கேட்பார். அப்புறம் கமருதீனும் என்ன இப்படி சொல்கிறார், நான் எங்கே போனாலும் அது போட்டிக்கு இவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்கிறார். அப்போ வந்து அந்த அப்படியே டக்குன்னு சொல்லுவார். அப்போ வந்து பாரு கேட்கும், இவர் என்ன சொல்வார்னா, யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறது போது நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்
ஏன்னா அந்த பொண்ணு என்ன அப்போ அந்த பொண்ணு வீட்டில் என்னடா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிய அந்த பொண்ணு வீட்டில் பார்த்தா என்ன கேட்பாங்க? ஓ அந்த பொண்ணு ஏதோ அண்ணன் மரியாதைக்கு கூப்பிட்டா நீ இவ்வளோ வந்துட்டு பண்ணுவியா? அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுவியா? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இது அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்போது, எனக்கு வந்து அது அவர் நடந்துக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அண்ணன் கூப்பிட்டு என்ன வந்து இது மாரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது ஏதோ அந்த பொண்ணு சொல்லியிருக்கு போல. ஆனா ஸ்ட்ராங்கா எஸ்ஸா, நோவா உள்ள இருக்க சேஃப்டியா இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சேஃப்டி இல்லாமலாம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு. அதாவது அந்த பொண்ணு சொல்ல வந்தது ரெட் கார்ட் அளவுக்கு போல. ஆனா அதே சமயத்துக்கு அவரோட விஷயங்கள் கொஞ்சம் எனக்கு வந்து பிடிக்கல. இல்ல வந்து ஓவரா வந்து அந்த குடுக்குறது அட்வான்டேஜா அவர் வந்து இது மாரி அதாவது பொண்ணுங்கிட்ட நடந்துக்கிறதுன்ற விஷயம் அந்த பவுண்டரிஸ் அந்த ஆளுக்கும் தெரியும். ஏன்னா அந்த ஆளுமே ஓரளவுக்கு படிச்ச ஆள் தான். ஆனா ஜொல்லு விட்டுட்டு இருக்காரு. அவர் தன்னை ஹீரோவா நெனச்சிருந்தாலும் சோசியல் மீடியா ஃபுல்லாவும் இல்ல உள்ள பிக் பாஸ் வீட்லயுமே அவள கோமாளியா தான் பார்க்குறாங்க. அப்படின்னு இருந்தாலுமே அவர் தன்னை ஹீரோவா நெனச்சுக்கிறதுன்றது மூலமா அந்த இமேஜ கெடுத்துக்க கூடாதுன்றதுல வெறுமனே வாய் வார்த்தையோட அந்த ஜொல்லு விடுறத நிறுத்திக்கிறாரு தவிர அந்த கை புடிச்சு இழுக்கிறது அப்படி இப்படிங்கிற மாரி ஹார்ம்ஃபுல்லா எதுவும் பண்ணலன்னும்போது, அது அவருக்கான சேஃப் சைடா ஆயிடுது. அப்போ அத தான் விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணும்போது, அப்போ என்கிட்ட சேஃப் இல்லாத மாரி ஃபீல் பண்ற மாரி சுபிக்ஷா சொன்னாங்க. அப்போ அவர்கிட்ட வந்து இப்படியா அப்படின்ற வரும்போது, அவங்க விஜய் சொல்லியிருப்பாரு. உங்ககிட்ட அவங்க சொன்னது வந்து பிசிக்கல் வயலன்ஸ். ஒரு கை எகிறிட்டு எகிறிட்டு வராருல்ல, அந்த சேஃப்டிய அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா திவாகர மீன் பண்ணது வேற விஷயம். அந்த ஜொல்லு பார்ட்டி அப்படின்னு சொல்ற இடத்துல பண்ணும்போது, இவங்க வந்து அவர் உத்தம புத்திரன் மாதிரி திவாகர உட்கார வச்சுட்டாங்க. ஓகே அவர் உள்ள இருக்கட்டும் அப்படின்னு அவர் இன்னும் ஜொல்லு தான் விட்டுட்டு இருக்க போறாரு. இன்னொரு இடத்துல இன்னொரு பதிவு பண்ணுவாருன்னா, திவாகர் ஒரு இடத்துல என்ன வந்து இன்டர்வியூ பண்ணும்போது நீங்க லவ் கன்டென்ட் குடுப்பீங்களான்னு கேட்டு தான் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, இத பிக் பாஸ் கேவலமா ஒரு சீசன் பண்ணுவாங்க போல. எனக்கும் இவ்வளோ நாளா அது தெரியாது. ஏதோ பாதி ஸ்கிரிப்டுன்றது மட்டும் எனக்கு தெரியும். ஆனா வந்து குடுப்பீங்களான்னு கேட்டு தான் அனுப்பிச்சாருன்னும்போது, அதுக்காக அந்த ஆள் அது மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணி சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அ ஆதிரியும் அத கேட்டு தான் ஆதிரிக்கு லவ் கன்டென்ட் மட்டும் தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த லவ் கன்டென்ட் வந்து போரா போனது ஒரு ரீசன். பிளஸ் நான் சொன்ன வினோத் விஷயமும் ஒரு ரீசன் சொல்லும்போது, இதெல்லாம் உள்ளுக்கே நடக்குதுன்னும்போது நம்மளுக்கு இதெல்லாம் லைவ்ல பார்த்தாலும் தெரியாது. இல்ல ஒன் ஹார்ல பார்த்தா ஒண்ணுமே தெரியாதுன்னும்போது, இதெல்லாம் பிபி டீமோட பாலிடிக்ஸா இருக்கு. ஸோ சண்டே எபிசோடுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அரோராவ வந்து திட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல அந்த பொண்ணு கேம் ஆடுமா? ஐ மீன் அந்த பொண்ணு கொஞ்சம் சென்சிபிளா பேசுது. ஆனா லவ் கன்டென்ட்குள்ள தான் போகுது. மேபி அந்த லவ் கன்டென்ட்ட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா குடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆனா சோஷியல் மீடியால வச்சு அடிச்சு விட்றாங்க. அடல்ட் கன்டென்ட்ன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ற இடத்துல ஸோ இதெல்லாம் நடந்தது காய்ஸ். ஸோ யாருக்காச்சும் என்ன நடந்துச்சு அதே மாரி இன்னொன்னு நடந்துச்சு. ஆதிரியோட எவிக்ஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிரிய வந்து மக்கள திட்டின மாரியும் ஒரு விஷயங்கள் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா எடிட்ல அது வரல. அவங்க வந்து ஏன் இப்படி வெளில வந்தத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எதனால வெளில வந்துட்டீங்கன்ற மாரி ஆப்வியஸா கேட்பார்ல விஜேஸ் அந்த கேள்வி. கேட்கும்போது மக்கள் ஓட்டு போடல, வரல. என்னமோ என் கேம் அவங்களுக்கு புரியலன்னு டீசென்ட்டா எடிட்ல காட்டிட்டாங்க. ஆனா வந்து அங்க வந்து அவங்க வந்து தற்குறி மக்கள் எனக்கு ஓட்டு போடல அப்படிங்கிற மாரியும் ஏதோ ஒண்ணு சொன்ன மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோடது அந்த இது பார்ப்பாங்க இல்லைங்களா? பிக்சர் பார்ப்பாங்க இல்லைங்களா? அதையுமே அவாய்ட் பண்ண மாரி சொல்றாங்க. பட் ஆனா அது வெளியில வந்து அந்த பிக்சர பார்க்குறது, அது உள்ளே தான் அந்த பிளாஸ்மால நின்னுட்டு, பிக் பாஸே வந்துட்டு எந்த சீசன்லயுமே பிக் பாஸ் வந்து இப்படி கண்டஸ்டன்ட் போம்போது, அந்த ஃபேர்வெல்னு சொல்றதோ, இல்ல நீங்க நல்ல பிளேயரு நானே எதிர்பார்க்கல அப்படிலாம் சொல்ல மாட்டாரே. எந்த அளவுக்கு ரொம்ப உருகி பேசினாரு இந்த வாட்டி அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ பிளாஸ்மா முன்னாடியே நின்னு, நீங்க வந்து வீட்டுக்குள்ளேயே கண்டென்ஸ் பண்ணிட்டு சொல்றது வீட்டுக்கு வெளியில தான் வந்து சொல்ல சொல்லுவாங்க. உள்ளேயே சொல்ல சொன்னதே நம்மளுக்கு காமிச்சாங்க. ஒரு 2, 3 பேர் தான் சொன்னாங்க. அத நம்மளுக்கு எடிட்ல கட் பண்ணிட்டாங்க. மத்தவங்களும் சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அது 2, 3 பேர் தான் காமிச்சான்னும்போது கொஞ்சம் நெறைய கான்ட்ரோவர்சி போயிருக்கு. ஆதிரியே வெளியில போனதுல. ஸோ பிக் பாஸ்க்குமே ஆதிரியை வெளில அனுப்புறதுல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க கன்டென்ட்டா குடுத்துருப்பாங்க. இல்ல நெறைய ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னும்போது, ஏதோ ஒரு விஷயங்கள் சோஷியல் மீடியால வைரல் ஆகவும், மக்கள் கிட்ட இருந்து இத மறைக்க முடியாதுன்றதுக்காக பண்ண விஷயங்களா தான் தெரியுது. அப்ப அரோராவ ஏன் சேவ் பண்ணாங்கன்னா, அவங்க அரோரா கிட்ட இருந்து இன்னும் நெறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்ப திவாகர ஏன் உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற இடத்துல, இந்த ரெட் கார்ட் விஷயமா வெளில அனுப்பணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து எல்லாருமே எஸ் சொன்னதுனால உள்ள போயிருக்காரு. அப்ப எல்லாருமே எஸ் சொன்னது சரியான்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே உள்ளுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆல்ரெடி கமல் சார் சீசன்ல ரெட் கார்ட் குடுத்து அந்த குரூப் ஃபுல்லா சோஷியல் மீடியால வெறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இங்கேயுமே அந்த பயம் வந்துரும். இங்கேயுமே நம்ம ஏதாவது சொல்ல போய், அப்புறம் அதனால நம்ம கேம் ஸ்பாயில் ஆகுமோ, வெளில போனா ஜனங்க கிட்ட எப்படி ரீச் ஆகுமோ அப்படிங்கிற மாரி பயத்துல சொல்லாம இருந்திருக்கலான்றது ஒண்ணு இருக்கு. டெக்னிக்கலா பார்த்தா, லாஜிக்கலா பார்த்தா அது ஒரு ரீசன் இருக்கு. நான் இத கேம் வைஸ் எப்படி பார்க்குறேன்னா, திவாகர வச்சு தான் பாரு அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுல இவங்கலாம் தெளிவா இருக்காங்க. பாரு கிட்ட டைரக்ட்டா போய் யாரும் நிக்க முடியல. நின்னா பிரச்சனை ஆகுது. நின்னா நெகட்டிவா போகுன்றதுனால, நடுவுல இந்த கோமாளிய வச்சு தான் வந்து பாரு அட்டாக் பண்றது, நாமினேட் பண்றது, அவர உசுப்பேத்தி விடுறதுன்னு, இவர வச்சு தான் அந்த கேம்க்குள்ள பார்வ பண்ணணுன்றதுல எல்லாரும் கிளியரா இருக்காங்கன்றது என்னோட ஒப்பீனியன். இப்போ வந்து முத்து சீசன்ல பார்த்தீங்கன்னா, தர்ஷா குப்தாவ அந்த மென் ஒரு சைடு, கேர்ள்ஸ் ஒரு சைடு, பாய்ஸ் ஒரு சைடு ஆடும்போது, தர்ஷா குப்தாவ வந்து அவர் ஜோக்கர் அவள அனுப்பிச்சு தான்டா அந்த டீம் இது பண்ணணும் அப்படின்னு முத்து ஒரு பிளான் போடுவார்ல. வந்து கேட்பாங்க தர்ஷா குப்தா, யார் ஜோக்கர்ன்னு சொன்னது? யார் ஜோக்கர்ன்னு சொன்னது? அது அப்புறம் கடைசி வரைக்கும் அத ரிவீல் பண்ணவே இல்ல. தர்ஷா குப்தா வந்து தன்ன தான் வந்து அந்த டீமே ஜோக்கர்ன்னு சொல்லியிருக்காங்க. விஷாலும் முத்துவும் தான் சொல்லியிருப்பாங்க. அத ரிவீலே பண்ணாம அப்படியே விட்ட மாதிரி.
இப்போ இவர் நினச்சிட்டு இருக்காரு திவாகருக்கு வந்து அந்த வீடு ஃபுல்லாக சேஃப்டியாக நடத்துகிறாங்க, இல்லைனா வந்து தன்னை வந்துட்டு ஒரு ஹீரோவை பார்க்குறாங்க அப்படின்னு. அந்த வீட்டில் கோமாளியாக தான் அவரை பார்க்குறாங்க, கோமாளியாக தான் அடிக்க போகிறாங்க. அந்த கோமாளியை வச்சு தான் பாரு அட்டாக் பண்ண இவங்க பிளான் இருக்குது. அதனால் இப்போ பாரு திவாகருக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் ஆனால் இப்படி பேசுகிற சபரியோ இல்லை மற்றவங்களோ இது வந்து அந்த ரெட் கார்டுன்ற விஷயம் கேர்ள்ஸ் கிட்ட மட்டும் கேட்டிருக்காங்க, மற்றவங்க கிட்ட கேட்கல. அப்போ மற்றவங்க கிட்ட கேட்கல அப்படின்னும் போது நீங்கள் அவ்வளோ வந்து விமன் சேஃப்டி வந்து நல்லா இருக்குது, அவர் வந்து திவாகர் எல்லார்கிட்டையும் எல்லா பொண்ணுக்கிட்ட ரெஸ்பெக்டோட தான் நடந்துக்கிறாரு அப்படின்னும் போது அன்றைக்கி எஃப்ஜே ஆகட்டும் சபரி ஆகட்டும் வெளியில் கூப்பிட்டு இன்னும் யாரோ பிரவீன் நினைக்கிறேன், எஃப்ஜே சபரி ஞாபகம் இருக்குது, வேறு யாருன்னு எனக்கு சரியாக தெரில, வெளில கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு சபரி. நான் கூட சொல்லியிருப்பேன் என்னோட வீடியோஸில், சபரி செஞ்ச உருப்படியான விஷயத்தில் இந்த ஒரு விஷயம் தான் உருப்படி அப்படின்னு. ஆனால் நீங்கள் எல்லா பொண்ணுக்கிட்டையும் வந்து சொல்லி விட்ற மாதிரி அது சொல்லியிருப்பார். ஃப்ளோட் பண்ணாமல் இப்படி பேசுகிற, கிஸ் கேட்குற, தொட்டு பேசுப்பே சொல்லியிருப்பார். கிஸ் கேட்குற, தொட்டு பேசுகிற, எல்லாம் பண்ணுற. ஏதோ ஒரு பொண்ணு வந்து இப்போ நீ ஜாலியாக பேச ஜாலியாக எடுத்துக்கிற, ஏதோ ஒரு பொண்ணு ஒரு 10 அடி தள்ளி நின்னியோ இல்லை பண்ணுற சரியாக நின்றுச்சுன்னா உன் இமேஜ் டேமேஜ் ஆகுது, உன் டோட்டல் இமேஜ் காலி, உன் கரியர் காலி. பார்த்து நடந்துக்கோ. ஒரு அட்வைஸாக ஒரு அண்ணனாக வந்து நான் வந்து ஒரு தம்பியாக வந்து ஒரு அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறேன்னு சபரி சொல்லியிருப்பார். அப்போ இப்போ உள்ள எதுவுமே இல்லைன்னா அவர் எதுக்கு அதை சொல்லணும்? அப்போது இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் விமன் கடன் ஒன்று வந்திருக்குன்னா அப்போ அந்த இடத்துல சபரி எஃப்ஜே விக்ரமும் சொல்லியிருப்பார் அதில். அப்போ விக்ரம்க்கெல்லாம் அந்த ஷார்ட் போகுதுன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் சண்டே எபிசோடில். ஸோ இவங்க கிட்டலாம் வந்து அப்போது வந்து விமன் சேஃப்டியாக இருக்காங்கன்னு சொல்கிற இடத்துல சபரி எதுக்கு அந்த ஆர்குமெண்ட்டை எடுத்து வைக்கணும், எஃப்ஜே எதுக்கு அதுக்கு சொல்லணும், சரிப்பான்னு இவர் சொல்லணும் அப்படின்னும்போது ஸோ உள்ளுக்கு விஷயம் இருக்குது. ஆனால் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ளே இருக்கவங்க சொல்லலைன்னா அது தன்னோட பேர் வெளில அந்த ரெட் கார்டு விஷயமா வெளில வந்துடக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறது லாஜிக்கலாக இருக்கலாம். இன்னொன்று கேம் பெர்ஸ்பெக்டிவில் நான் பார்க்கறது திவாகரை வச்சு தான் இவங்க பாரு அடிக்கணும்னா அப்போ அதுக்கு திவாகர் உள்ளே தேவைப்படுவார் அப்படிங்கிறதா இருக்கலாம். தேங்க்யூ கைஸ்.